வடிவுகரசி கேமிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லெண்டினா செல்லா 2 தாங்க ப்ளே பண்ண போகிறோம். எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ஸ்லெண்டினா செல்லா 2 தான். இந்த வீடியோ ஃபுல்லாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செல்லார். நம்ம செல்லார் 1 விட இந்த செல்லார் 1 வந்து பாதி கூட இருக்காது இதில். ஏன்னா அவ்வளோ பெரிய செல்லாரு. ஏன்னா டோர் தானா திறக்குது. ஒரு வேலை ஏதாச்சும் இருக்கும். போயிட்டாரா? பெரிய தொல்லையாக இருக்குதுங்க. அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றிட்டு பாருங்க. நமக்கு இன்னும் புக்கே கிடைக்கல. 8 புக்கை கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பெரிய செல்லாரு. தேடுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆயிடும் போல. சரி, நேராக இருக்க ரூமில் வேணால் புக்கு இருக்கான்னு பார்ப்போம். ஏன் இல்லை? எங்கடா வச்சுருக்கீங்க புக்கை? கொடுத்துருங்கடா, நான் போயிடுறேன்டா. அப்பாடா, ஒரு புக்கு கச்சிச்சு. இன்னும் 7 புக்கு கண்டுபிடிக்கணும். செல்லார் 1லயாச்சும் பரவாயில்லங்க, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டினாவோட அம்மா, ஸ்லெண்டினாவோட குழந்தைன்னு சொல்லி மொத்த குடும்பமும் சுற்றிட்டு இவ ஒருத்தி. நம்ம கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிப்போம் மக்களே. ஏன்னா அந்த பிளட்டெல்லாம் பண்ணி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது ஈஸி மோடுன்றனால பிளட் ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு, நம்ம அவுட் ஆகிடுவோம். பிளட்டெல்லாம் போயிடுச்சா? செல்லார் 1 விட செல்லார் 2 வேறு லெவலாக பயமுடுத்துகிறாங்க. இதுக்கு செல்லார் 1 எவ்வளவோ எனக்கு பெட்டர் தோணுது. அப்பாடா, 2வது புக்கை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 6 புக்கு தான் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லையே. எங்கடா இருக்கு? சரி, நேராகவே போவோம். இங்கேயும் எதுவும் இல்லை. என்ன ரூமெல்லாம் காலியாக கிடக்குது. ஒருக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். எதுவும் இல்லை. இந்த ஸ்லெண்டினா தாங்க இருக்கா. லைட் ஆஃப் பண்ணிப்போம் மக்களே. ஏன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்குது. 2 பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். இப்போ இந்த பிளட்டெல்லாம் போயிடுச்சா நமக்கு ஹெல்த்து ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். திடீர்னு இந்த ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டு போகிறாங்க. சரி, இந்த பக்கம் போவோம். ஓகே, நம்ம எங்கே இருக்கோம் இப்போ? முட்டுச்சந்தா இந்த புக்கு இருக்கு. பட் குட்டி சத்தம் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா இந்த எனக்கு வேறு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது மக்களே. ஆனால் தான் வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஐயோ, சேசிங் சவுண்டு கேட்குது. வந்துட்டானா? ஐயோ, ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஐயோ, பூனை கொண்டக்காடி. ஐயோ ஐயோ, சுத்தம் மொத்த குடும்பமே சுற்றி வளைக்குது. ஐயோ, ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஓடு ஓடு ஓடு. இவன் எப்பங்க வந்தா? ஓடிட்டோம். நிற்கவே கூடாது. இந்த பக்கம் முட்டுச்சந்து போவேணாம். ஹார்ட் அட்டாக் கொடுக்குறாங்க மக்களே. 3 பேர் சேர்ந்துக்கிட்டே இன்னமும் துரத்துறாங்க. 4வது சந்தோஷம் கூட பட விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? இது கிட்டத்தட்ட பாதி எஸ்கேப் பண்ண மாதிரி தான் நம்ம. சரி, இந்த ரூமு திருப்பி லைப்ரரியா? அங்கேயாச்சும் ஒரு புக் இருந்துச்சு. இங்கே புக்கு இருக்குமான்னு தெரியலையே. போடு, 5வது புக்கு மக்களே. 5 புக்கு வச்சிச்சு. 5 புக்கு எடுத்தாச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரமாக புக் கிடச்சிச்சு. நான் கூட இங்கே லேட் ஆகிடுமோன்னு பயந்துட்டேன். மணிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். புக்கு கொடுங்களா? ஆமாம், ஸ்லெண்டினா தான் வரான். இல்லைங்க, நம்ம லைட் ஆஃப் பண்ணிப்போம். ஏன்னா பேலன்ஸ் இருக்குது. 2 பேர் வந்துட்டானுங்கன்னா நமக்கு அதான் முடிஞ்சிச்சு. பூனை கொண்டக்காடி எப்படி துரத்துறாமா? ஐயோ கடவுளே, எனக்கு அவளை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஸ்லெண்டினா பார்த்தா கூட இப்போ பயமாக இல்லை. அவள் அம்மாவை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது. இங்கே 5 புக்கு தான் இருக்குது. சரி, இன்னும் 3 புக்கு தான் இருக்குது. வாய் வேற கொள்ளடுது. எங்கே சந்தோஷமே பட விட மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் போகிறது பார்ப்போம். ஓகே, இங்கிட்ட 2 ரூம் இருக்குது. அது அப்படியே செக்கப் போட்டு போயிடலாம். கொடுத்துருங்கடா புக்கை. முடியலடா என்னால். ஓகே, ரொம்ப அலைய விடுறாங்க மக்களே. ஸோ திஸ் லாக்
ஓகே, நம்ம வந்த வழியாக தான் வந்துட்டுருக்கோம். எங்கே பார்த்தாங்கன்னு தெரியலையே, சேசிங் சவுண்ட் மட்டும் கேட்குது. எதுக்கு வந்துடுவாங்களா? பின்னால்தான் தோற்றாங்க தெரியல. ஆனால் யார் தோற்கிறாங்க அதான் தெரியல. இங்கே எதுவும் இல்லை. ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஐயோ, எங்கே வராங்க ஏது வராங்கன்னே தெரியலாங்க. இங்கே எக்ஸிட் இங்கே போகக்கூடாது. இன்னும் நம்ம புக்கு கண்டுபிடிக்கல. சீக்கிரம் ஓடு. எங்கிட்டு யார் எங்கே வராங்கன்னே தெரியல. எங்கே போயிட்டு இருக்காங்க நான் அப்படியே பார்ப்போம். எங்கேயாச்சும் அப்போடா சேசிங் சவுண்டு கொஞ்சம் நின்றுச்சு. துரத்தது நிப்பாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் துரத்துறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அந்த குட்டிச்சா தான் இல்லை அந்த பூனை கொண்ட கருத்தான் துரத்திருப்பாங்க. என்னடா திருப்பி நின்றுச்சு மறுபடியும். விட்டு விட்டு கேட்குதுங்க. ஒருவேளை என் ஃபோனில் பிரச்சனை என்னன்னு தெரியல. எந்த பக்கம் போடுது? இந்த பக்கம் போடணும். இது மேலே போகிற மாதிரி காமிக்குது. இது வந்து இந்த பக்கம். அப்போ இந்த சைடு போகணுமா? ஓகேங்க, இப்போ நம்ம வந்து இந்த ரூமெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். என்ன திறந்துருக்கு பார்த்தீங்களா? இது வந்து என்ன மெக்கானிசம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் மூடி இருக்கு. ஆனால் ரூமில் இருக்க வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த புக்கு அந்த ட்ராயர்லாம் வந்து திறந்துருக்கு. சில ரூமில் பார்த்தா டோர் ஓப்பனாக இருக்குது, ட்ராயர்லாம் மூடி இருக்குது. என்ன மெக்கானிசம் படி வச்சுருக்காங்கன்னு தெரில. நீர் தப்பாக மட்டும் நினைக்கிறேன். ஆமாம், ஸ்லெண்டினா லைட் ஆஃப் பண்ணிடுவோம் மக்களே. உசுர் குத்திரவாதம் இல்லை. என்னாண்டு இந்த பூனை கொண்டைக்காரி யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். இவ தாங்க மாற்றி மாற்றி வந்து நிற்கிறா. 3 பேர் விடாமல் துரத்துறானுங்க. இன்னும் 3 புக்கு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக போத்துல போடு. யார்ரா அது? கொசுமுக்கனான்னு தெரில. ஏதோ கெட்டது ஒரு நல்லதாக புக்கு கிடச்சிச்சு மக்களே. நல்ல விஷயம். சரி, அப்படியே தேடுவோம் எங்கே இருக்குன்னு தெரில. இங்கே ட்ராயர் இருக்கு. சரி, இங்கே ட்ராயரில் பார்ப்போம் புக்கு கிடைக்குதானே. இல்லையே. அது மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா நம்ம ஸ்லெண்டினா செலாட் வந்து போட்டு கிட்டத்தட்ட 1 மந்த் மேலே ஆகும். ஏன்னா ஸ்லெண்டினா செலாட் வந்து நம்ம போட்டு 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஸ்லெண்டினா செலாட் 2 பண்ணியிருக்கோம். அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க. ஸ்லெண்டினா செலாட் 1 பார்த்திங்கன்னா இதில் இருக்க செலாடில் அது பாதி கூட இல்லை. ஏன்னா அந்த அளவு 3 பேர் கேப்பே விடாமல் துரத்துறானுங்க. நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். எங்கே ஓடுறேன் எப்படி ஓடுறேன்னே தெரியாமல் ஓடிட்டுருக்கேன். இங்கடா வரேன். இங்கே நம்ம இந்த பக்கம் போகிறேன். இங்கே போயிடலாம். போவோம். இந்த சைட் ஷார்ட் கட் எடுத்தோன்னா இந்த ரூம் திறக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அப்பாடா கபோர்டு இருக்குது. கபோர்டு வச்சு புக்கு இல்லைங்க. சரி, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். நம்ம கண்ணு தெரியாமல் கூட போகலாம்ல. சரி பார்த்துட்டோம். இல்லை புக்கெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. ஓகே ஓகே ஓகே, நம்ம இப்படிக்கா போவோம். நான் வந்த இடத்துக்காக சுற்றிட்டு இருக்கேன். எங்கே இந்த பக்கம் போகுதுன்னு எனக்கு தெரியல. எல்லா ரூமும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஒரு ரூம் கூட புதுசாக இருப்பாங்க. கதவெல்லாம் அப்படி தொடர்ந்து தான் இருக்குது. சரி, இந்த பக்கம் போவோம். இது என்ன மாதிரி இருக்கும் சார்? ஆமாம், தேவையில்லாமல் முட்டு சண்டை பக்கம் சுற்றி நிற்கிறேன் நான். ஸ்லெண்டினஸ் எல்லாம் வச்சா முட்டு சண்டையாச்சும் புக்கை பானுங்க. இது அது கூட இல்லை. சரி, நம்ம திறப்போம். என்ன மூடி இருக்கு. சரி, உள்ள போய் பார்க்கலாம். சாவி தான் கிடைக்குது. ஆனால் புக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லாமல் என்னங்க இது மாற்றி மாற்றி வரானீங்க. இதை முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிடுது. நாங்கள் இவ்வளோ நேரம் இப்படியே 6 புக்கு தான் எடுத்திருக்கோம்.
ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஸ்ட்ரைட்டாக போனால் ரூம் வருது. அந்த ரூமில் புக் இருக்கான்னு தேடிடுவோம். அந்த ரூம் வழியாக தான் இந்த ஸ்லெண்டினா திடீர்னு வந்துச்சு. வேணா பார்த்துருப்பேன். சரி இங்கே போடு 7வது புக்கு. அப்போ இங்கே வந்து ரைட் சைடு கார்னரில் வந்து ஒரு ரூம் இருக்குது மக்களே. ஸோ அந்த ரூமுக்கு நம்ம வந்து போயிடலாம். இப்போ லைப்ரரிக்கு போகணும். இல்லை யூட்டன் போடு. ஓகே, இப்போ தாங்க கரெக்ட் டைரக்ஷனில் வரேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டினா செல்லாடாகவே இருந்தாலும் ஸ்லெண்டினாக்குன்னு தனி ரூம் இருக்குது மக்களே. அந்த ரூமில் புக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ போயிட்டே எஸ்கேப் ஆகிடுவோம். கிடைச்சா நல்லது தானே. இல்லை இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் ரைட் கட் பண்ணும். ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இல்லை லெஃப்ட்டு கட் பண்ணுவா. ஹாய் வேறு கொலருது. எங்கேருந்து எல்லாம் பதக்கத்துலேயே சுற்றிட்டேன். சரி போவோம். இந்த ரூமில் நமக்கு புக்கு கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம கிடைக்கணும். கடவுளே பாருங்க, இவ வேற ஒருத்தி வந்துட்டு போகிறா. ஐயோ பார்த்துட்டாங்க. ஐயோ இவன் என்னங்க இங்கே சுற்றிட்டு இருக்கா? இப்போ இங்கே சுற்றினா நம்ம எப்படி போகிறது? சரி இதில் டைவர்ட் பண்ணி தான் போகணும். வேறு வழி இல்லை. சரி கொடுக்க ஸ்லெண்டினா வந்துடக்கூடாது. பயமும் இருக்குது. நீ கடைசி புக் எடுக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. வச்ச சீக்கிரம் போடா. 3 பேர் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. சவுண்டு நிற்க மாட்டேங்குது மக்கள். சவுண்டு நிற்க வரைக்கும் நம்ம டைவர்ட் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து பிடிச்சிருவாங்க. சவுண்டு நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணியே தான் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றுவோம். வேறு வழி எங்கேயாச்சும் சுற்றிடணும். ஏன்னா நம்ம எங்கே இருக்கோம்? இப்போ மேலே தான் வருமா? ஓகே சீக்கிரம் போகணும். துரத்திட்டே இருக்கா மக்கள். நிற்கவே மாட்டேங்கிறா பாருங்களேன். சவுண்டு நின்றுச்சு. இந்த ரூமெல்லாம் தேடியாச்சு. அப்படியே போ. இந்த கடைசி புக் அங்கே தான் இருக்கும். இந்த ரூமில் இருக்கான்னு சொல்லி ஒரு செக்கப் போடுவோம். இல்லவே இல்லைங்க, நான் சொல்ல அங்கே தான் இருக்கும் கடைசி புக்கு. சரி நம்ம போயிட்டு நேராக ரைட் கட் பண்ணோன்னா எதுக்கு அந்த குட்டிக்கத்தான் வந்துடக்கூடாது. அவனை நினச்சாதாங்க எனக்கு பயமாக இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். எங்கேயுமே நம்ம ரைட்டு லெஃப்ட் எதுவுமே கட் பண்ணக்கூடாது. அதாவது கேமுக்காக வந்து நம்ம தெருவாக அடைய வைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய செல்லார கிரியேட் பண்ணி யாரா வரா? சேசிங் சவுண்ட் கேட்குது. எப்படா எல்லாம் உஷாராயிட்டீங்க இந்த பக்கம்? இல்லை மக்களே, நம்ம யாரெல்லாம் தடுத்து நிற்பாங்களோ அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம புக்கை எடுத்துருவோம். ஓடு ஓடு ஓடு. அவனை குடிச்சதான் துரத்திட்டு இருக்கான்னு நினைக்க. இப்போ வியாபாரம் வந்துட்டா. ஓடுறா ஓடுறா ஓடுறா. குடிச்சதான் கேப்பை விடாமல் துரத்திட்டு இருக்கான். வந்துட்டுருக்கா வெயிட் பண்ணி போயிட்டா. ஆனால் உங்கள் பைத்தியம் முட்டி போச்சா? அப்படியே போயிட்டா பார்க்கல. சரி கடைசிக்கு அப்போ போடு. 8 புக்கு எடுத்துக்கோ. ஐயோ இந்த குடிச்சதான். ஐயோ ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஐயோ சுற்றி போடுறானுங்கடா 3 பேரும். இல்லை நம்ம லைட் ஆஃப் பண்ணிடுவோம். எங்கேயாச்சும் ஓடிடணும். ஐயோ பூச்சி. இப்போ நம்ம எங்கே போகிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் எப்பயாச்சும் ஓடி தொலைஞ்சுங்க முடியலனால டேய் இருங்கடா கடவுளே. நாட்டில் எங்கே இருக்கும்? செதுக்கிட்டு தான் முட்டிகிட்டு இருக்கேன்.
முடியலங்க. முன்னாடி எவ்வளோ பிளட் ஆகிடுச்சு. அதனால் லைட் ஆஃப் பண்ணுறதுனால நம்ம கதை முடிஞ்சிருமோ நான் நினச்சேன். அதனால் முடியல. அது வரைக்கும் சந்தோஷம் மக்களே. கதை மட்டும் அவ்வளோதான். 8 புக்கு வேஸ்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் ஃபெயில் எடுக்கும் மக்களே. எஸ்கேப்லாம் ரொம்ப பயந்துட்டேன். சரி ஓகே, நான் மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுறது. இத்தனைக்கு எனக்கு ஃபீவர் இருந்தாலும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாச்சும் ஓடிணும்ண்ணா. ஓகே போடு. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. எங்கே இருக்கும்? ஓகே எக்ஸிட் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வந்தாச்சு. இதான் நம்ம வந்த இடம். ஒரு வழியாக நம்ம எஸ்கேப் முடிச்சிட்டோன்னு சொல்ல குட்டீஸ். போடா இது வரைக்கும் ஏன்னா இந்த எஸ்கேப்போட எண்டிங்கில் ஒரு கட் சீன் வச்சுருந்தாங்க. இதை பார்த்தோன்னா எனக்கு எஸ்கேப் முடித்த மாதிரியே ஃபீல் இல்லை மக்களே. நீங்களே பாருங்கள், படியேறி கொண்டு போயிட்டோம். இப்போ அந்த டோர்கிட்ட போகும்போது தட்டான்னு மூஞ்சி ஒரு மூட்டானுங்க. எண்டு கார்டும் போயாச்சும் நீங்களே சொல்லுங்கள் எஸ்கேப் பண்ணோமா இல்லையான்னு. உள்ள 3 பேய்ங்க இருக்குது, அதுங்ககிட்ட வேறு சமாளிக்கணும். ஆனால் இதோடு இதான் முடிச்சு மக்கள். ஸ்லெண்டினா ஒரு எண்டிங்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அந்த ஓட்ட அதுக்காகவாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பொண்ணு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய், லவ் யூ ஆல்.